So hello students, இனி ஃபைனல் ஆயிட்டு நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் மிட்டாம் உடைய கெமிஸ்ட்ரி மாடல் क्वेश्चन பேப்பர் தான் நாம வந்துட்டு பார்க்க போறோம். சோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 8 1 மார்க் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. சோ இத வந்துட்டு 1 by 1 நம்ம ரீட் பண்ணிக்கிடணும். When 22.4 liter of H2G is mixed with 11.2 liters of chloride குள்ளாடி வந்துட்டு மிங்கிள் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மோல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. It is equal to என்ன அப்படிங்கறதனோட ஆன்சர் எழுதிக்கணும். செகண்ட் ஒன் relative molecular mass is என்ன வந்துட்டு அதனோட ஆன்சர் என்னமோ அதை வந்துட்டு எழுதிக்கிடுங்க. 34.2 UA என்ன ஆன்சர்ஸ் கிடைக்கும். Then 3 வந்துட்டு என்னன்னா which of the following does not represent the mathematical expression for the இந்த பிரின்சிபலுக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட ஆன்சர் என்னது வரும் அதன் வந்துட்டு எழுதி ஹைசன்பர்கோடது சரியா. then maximum deviation from ideal gas is expected from அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனோட ஆன்சரும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அட்டன் பண்ணிக்கிடுங்க. என்ன ஐசோடெர்மியல் ரிவர்சிபிள் கம்ப்ரஷன் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் த சைன் ஆஃப் கியூ அப்படிங்கிறதனோட ஆன்சர்ஸ் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனோட ஆன்சர் தெரிஞ்சவங்க அட்டன் பண்ணிக்கிடுங்க. which one of the following is an extensive property அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனோட ஆன்சர் தெரிஞ்சவங்க அட்டன் பண்ணிக்கிடுங்க. the purity of an organic compound is determined அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. தென் என்ன ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஈக்குவேஷன். ஸோ அதை வந்துட்டு which one is formed அது வந்துட்டு எப்படி கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி இன்ட்ராக்ஷன் ஆஃப் த பேர் வந்துட்டு கரெக்டான ஆன்சரை வந்துட்டு எத்தனை ஆர்பிட்டாலுங்கிறது எழுதிக்கிடுங்க. தென் பார்ட் 2ல் வந்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 14th ஒன் வந்து கம்பல்சரியானது. ஸோ 9th ஒன் வந்து தெரிஞ்சவங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கிடுங்க அட்டன் பண்ணிக்கிடுங்க அந்த ஃபார்முலாவை அந்த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸை. ஸோ ரைட் அபவுட் ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனோட ஆன்சரையும் வந்துட்டு அட்டன் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஸ்டேட் ஹண்ட்ஸ் ரூல் அப்படின்னு வந்துட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்டு டிஃபைனு தென் அது மாதிரி ஒருத்தவங்களோட லா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டியது. ஸோ கண்டிப்பாக காணாமல் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறமா வந்து 14th ஒன் கம்பல்சரி நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. ஸோ 12th ஒன் தென் வந்துட்டு 13th ஒன் பாத் ஃபங்க்ஷன் வந்துட்டு அதனோட எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனோட ஆன்சர்ஸும் தெரிஞ்சவங்க வந்து அட்டன் பண்ணிக்கிடுங்க. ஸோ 14th ஒன் என்ன அப்படின்னா write the IUPAC name of the following எழுதுறதுக்கு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், மறக்காமல் இதை வந்து அட்டன் பண்ண எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க. தென் பார்ட் 3ல் வந்து 9 மார்க் கொஸ்டின், அதாவது ஈச் ஒன் கேரிஸ் 3 மார்க்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 15th ஒன் வாட் ஆர் ஆட்டோ ரெடக்ஸ் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுக்கறதுக்காக கேட்டிருக்காங்க. தென் இதில் 18th ஒன் வந்துட்டு கம்பல்சரி கொஸ்டின். ஸோ வந்துட்டு இண்டிபெண்ட் கொஷின்ஸ், அதாவது வேவ் ஈக்குவேஷன் நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த வேவ் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதை வந்துட்டு கட்டாயம் படிச்சிருக்கணும். தென் பாயில் டெம்பரேச்சர் இதுவும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ இதுவும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதெல்லாம் கேட்கக்கூடியது. ஸோ டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்ட் சிவியோட ஐடியல் கேஸ் வந்து ரிலேஷன் பிட்வீன் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம் நாம. ரைட் த நோட் ஆன் ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டினை வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணிவிடுங்க தெரிஞ்சவங்க. ஸோ இதை வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் 5 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள், ப்ராப்ளம் வேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு. தென் அதுக்கப்புறமா ஆப்ஷன் ஏயும் இருக்குது பியும் இருக்குது. அதில் ஏயில் 2 செக்ஷன் கேட்டிருக்காங்க, பியில் 2 செக்ஷன் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸை வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. எப்போவுமே சொன்னேன் நான் ப்ரீவியஸ், ஸோ வந்துட்டு நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன். ஸோ லா யாரோடலாம் என்னெல்லாம் வந்துட்டு லா சொல்லியிருக்காங்களோ அந்த லாஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம காணாமல் படிக்க வேண்டியிருக்கும். ஸ்டேட் அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா. தென் லிஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, அதாவது 3 மார்க் கொஸ்டின். ஸோ ஈச் ஒன் கேரிஸ் எத்தனை மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெரிவேஷனையும் பார்த்து வந்துட்டு என்ன பண்ணிக்கிடணும், கிளியர் பண்ணிக்கிடணும். தென் அதர்வைஸ் நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வாட் இஸ் ரிட்டன்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இதில் வந்துட்டு 2 மார்க் கொஸ்டினோ இல்லை 3 மார்க் கொஸ்டினோ, ஸோ எந்த பேட்டர்னில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸுக்கு எழுதணுமோ 5 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரியான ரெகுலர் வீடியோஸ், அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இதை மாதிரியான கண்டினியூஸ் கொஸ்டின் பேப்பரோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Thank you.